உயிர் பயத்திற்காக இந்த உடலை நான் பாதுகாப்பான இடத்தில் வைத்திருக்கவில்லை. கடைசியாக இந்த உடலில்தான் இந்த ஜோதி இன்னமும் இருந்து கொண்டிருக்கின்றது. இன்னும் சில விளக்குகளாவது ஏற்றிவிடும் வரை இதை காப்பாற்றி வைக்க வேண்டிய கடமைக்காகத்தான் இந்த உடலை தூக்கிச் சுமந்து கொண்டு ஒவ்வொரு மூலையாய் வைத்து காப்பாற்றி வைத்துக் கொண்டிருக்கின்றேன். எந்த திருவண்ணாமலையை எனக்கு அளித்தாரோ, எந்த திருவண்ணாமலையில் நான் பிறந்து வளர்ந்து இந்த ஞானத்தில் மலர்ந்து இந்த சக்திகளையெல்லாம் உணர்ந்து பரமசிவத்துவ நிலையை அடைந்தேனோ, அந்த ஞானச் சூழல் இயலை மீண்டும் கொண்டு வந்தே தீருவேன். அதற்காக நேரம் காலம் பார்க்காது உழைத்தே தீருவேன். அதற்கு எதிர்ப்பாக இருக்கும் எல்லாவற்றையும் காலபைரவன் அழித்தே தீருவான். தமிழினமே கவலை கொள்ளாதே. மீண்டும் வந்து விட்டேன் மட்டுமல்ல, மீண்டு வந்து விட்டேன். திருக்கைலாயம் செய்தே தீருவேன். எத்தனையோ மத ரீதியான தாக்குதல்களுக்கிடையில், கொள்கை ரீதியான தாக்குதல்களுக்கிடையில், வாழ்வியல் ரீதியான தாக்குதலுக்கிடையில் என் முன்னோர்கள் உயிர் கொடுத்து உடைமை கொடுத்து தன் பெண்களையெல்லாம் இழந்து எல்லாவற்றையும் இழந்து இந்த ஞானத்தை உயிரோடு வைத்திருந்தார்கள். அந்த ஞானத்தின் கடைசி ஒளி தீபம் நான். இது அணைய விடமாட்டேன். இந்த ஞானம் சில லட்சம் பேருக்காவது சென்று சேரும் வரை எந்த காட்டிலோ எந்த கடலுக்குள்ளோ ஏதோ ஒரு இடத்தை, ஏதோ ஒரு இடத்தில் இந்த உடலை உயிரோடு வைத்திருந்து அந்த ஒளியை காப்பாற்றி சில லட்சம் பேருக்காவது இதை கொடுத்துவிட்டுத்தான் கைலாயம் செல்வேன்.